இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கமெண்ட்ஸை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக பீட்ஸ் ஒர்க்கும் செயின் ஸ்டிச் மட்டும் போட தெரிஞ்சவங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு டிசைன் போட போகிறோம். நீங்கள் இதை நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நீங்கள் இதை பேக் நெக்குக்கு அண்ட் ஸ்லீவுக்கும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா ஒரு ஃப்ரண்ட் நெக் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம எப்போவும் ஸ்டார்டிங்லேயே 2 ஜரி லைனில் செயின் ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ நான் 2 லைன் நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பீட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கைடில் பட்டு பீட்ஸும் உடஞ்சி போகும், நம்ம ஒர்க் பண்ணதும் வேஸ்ட்டாக போயிடும் அண்டு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வராது, ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் நல்லா வராது. அதுக்காக நம்ம இந்த இடத்துல 2 லைன் போடுறோம், அதை 3 லைனாக கூட நீங்கள் போடலாம். மேக்ஸிமம் நம்ம 2 லைன் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸும் வெறும் பீட்ஸ் மட்டும்தான், சுகர் பீட்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸு, இது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக நான் சேம் கலர்லேயே ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சாரீ கலர்லேயோ இல்லை கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு என்ன கலர் சாரியில் இருக்குது, இல்லை சேம் கலர் ப்ளவுஸ் கலரே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதுக்கு மேட்சிங்காக நம்ம ஸ்டோன் வச்சுட்டு இந்த ஒர்க்கை நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம். நான் ஒரு வீடியோவில் என்னோடய பிங்க் கலர் ப்ளவுஸ் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த ஒர்க்கு மாதிரியே நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தான் அது. இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு லைன் போட்டுட்டேன். இதே மாதிரி நம்ம செகண்ட் லைனையும் நம்ம போட்டுக்கலாம். கண்டினியூஸாக போட்டுட்டு ரிவர்ஸும் அதிலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே நாட் போட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூ பண்ணணுன்ட்டு இல்லை, அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸில் போட்டவங்க உங்களுக்கு ரிவர்ஸ் போட வராது. அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த இடத்துல நாட் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் நமக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அந்த டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். புதுசாக அந்த இடத்துல உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் எனக்கு எல்லா சைடும் எல்லா டைரெக்ஷன்லையும் எனக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரிவர்ஸில் போட்டு ஸ்லோவாக போட்டாலும் பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வெறும் பீட்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் நம்ம புதுசாக பிகினர்ஸ்க்கு ஒரு ஹாஃப் டே ஆகலாம். இதே இதாக உட்காந்து பிகினிங்லேருந்து ஃபுல் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் டே ஆகலாம், இல்லையா ஒரு ஈவினிங் வரைக்கும் அந்த மாதிரி ஆகும். ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் த்ரெட் ஒர்க்கு, இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அவ்வளோதான். நம்ம ஒரு நாள் கணக்கு வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது பிகினர்ஸாக இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் அது கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு 1000 ருபீஸ் வரைக்கும் போடுறதுனாலுமே ஒரு நல்ல விஷயந்தான். அப்படி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ நான் சிம்பிள் அப்படின்னு நான் ஒரு டிசைன் நான் ஒரு இது மைண்டில் நினச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஒரு டிசைனை மைண்டில் நினச்சி வச்சுருப்பீங்க. அப்போ நான் சொல்கிற டைமிங் அதுக்கு இதுக்கும் செட் ஆகாது, மாறுவோம். அதனால் நம்ம ஒரு ரேட்டு நம்ம வச்சுக்கலாம், இந்த ரேட்டுக்கு இந்த டைமிங்குள்ளே முடிக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எப்போவுமே அமௌண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடாது.
அதாவது இதை பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டுக்கு இதை பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பண்ணுற ஒர்க்கு நீட்டாக பர்ஃபெக்டாக வந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு வேணும்னா ஒரு லோடிங் உங்களுக்கு போட வரும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லோடிங்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து இந்த இடத்துல லோடிங் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் போடுற மாதிரி இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த அவுட்லைனில் நெக்கை சுற்றியும் ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கோங்க நீடிலில். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன டிப் தான். ஏன்னா நீங்கள் நீடிலில் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு த்ரெட்டை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறது கீழே நூல் சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லூப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து 3 இல்லை 4 அந்த மாதிரி அதிகமாக வச்சு சீக்கிரமாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து 2 வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியும், எனக்கு டைம் இருக்குது, எனக்கு பர்ஃபெக்ஷன் தான் முக்கியம், நான் இன்னும் கூட எஃபர்ட் போட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பீட்ஸாக கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 2 பீட்ஸ் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ நம்மளும் 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 பீட்ஸ் வைக்கும்போது ஒரு பீட்ஸாக வைக்கிறத விட கொஞ்சம் கூட டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். இந்த மாதிரி நம்ம 2 பீட்ஸாக வச்சு இந்த அவுட்லைனில் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் ஒட்டுறதுனா வந்து நீங்கள் வந்து அதை ஒட்டிட்டு நார்மல் நீடில் வச்சு வந்து தைச்சிக்கோங்க. நான் அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இந்த சுகர் பீட்ஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல வேறு என்ன ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். டியூப் பீட்ஸ் இருந்துச்சுன்னா டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சுகர் பீட்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு வந்து சுகர் பீட்ஸ் வந்து கலர்ஸில் கிடைக்குது அப்படின்னாலுமே நீங்கள் சாரிக்கு மேட்சிங்காகவோ இல்லை அதுக்கு மேட்சிங்காக இப்போ கோல்டு லைன் வந்து ஒன்று கொடுத்துட்டு நடுவில் வந்து நான் இப்போ பெரிய பீட்ஸ் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த சாரிக்கு மேட்சிங்காக ஒரு கலர் எடுத்து அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது சாரீ கலரில் அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு லோடு கொடுத்துருக்கோம், இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி தெரியும். இல்லை எனக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு பக்கத்துலேயே பெரிய பீட்ஸ் ஒரு லைன், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு லைன். இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர்ன். இது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டேன். அடுத்தது பெரிய சைஸ் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு லைன் கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதே சைஸ் கொடுக்கணும்னு இல்லை, இதோட கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, ஸோ நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதை ஃபினிஷ் பண்ணினதுக்கு அப்புறமே இதோட லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் கூட கிராண்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இது இல்லை, எனக்கு நான் பார்டர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து நான் இதில் காமிச்சிருக்க மாதிரி மெத்தட் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போது நான் இந்த பீட்ஸ் கொடுத்துருக்கேன்னா மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சேம் இதே ப்ரொசீஜரை, அதாவது சுகர் பீட்ஸ் ஒரு லைன், கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு, இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கான பார்டர் வந்து கிடைக்கும். இப்போ உங்கள் சாரீ வந்து திக்கான பார்டராக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த நெக்கோட அவுட்லைன்லேயும் நீங்கள் இந்த மாதிரி திக்கான பார்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். இல்லை உங்களோட சாரீஸில் வந்து திலகம் ஷேப்பில் வந்து ஒரு இது இருக்குது, இல்லை ஒரு மேங்கோ மோட்டிவ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து மேங்கோ மோட்டிவ் கூட நீங்கள் வந்து
இந்த அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்கோட பார்டர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து சும்மா பேசிக்காக வந்து செயின் ஸ்டிச்சும் பீட்ஸும் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் வந்து அடுத்தது ஒரு ப்ளவுஸை ஒன்று வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த டிசைன்லாம் நீங்கள் வந்து அதில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். சுகர் பீட்ஸு ஸ்டிச் பண்ண தெரியும், அப்புறம் செயின் ஸ்டிச் போட தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட மெஷர்மெண்ட் நம்ம எப்படி நெக்கோட அளவு எடுக்கணும், அதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை வேணால் போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கூட சில விஷயங்கள்லாம் நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். பிகினர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்கும்போது நிறைய ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அதனாலே ரொம்ப நாள் டைம் எடுத்துருச்சு நான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து கிளாரிஃபை வர ஆரம்பிச்சிது, புரிய ஆரம்பிச்சிது. ஸோ உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது, நீங்கள் குயிக்காக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ இந்த நம்ம சேனல்ன்ட்டு இல்லை, நீங்கள் வேறு எந்த சேனலில் போய் நீங்கள் என்ன வீடியோ பார்த்தாலுமே, அதாவது ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்டதோ இல்லை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா கூட அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் அது புரியும். இடையில அவங்க எந்த இடத்துல வேணாலும் எந்த டிப்ஸ் வேணாலும் ஷேர் பண்ணியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஃபுல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் ஸ்டோன் செயின் சாரி சுகர் பீட்ஸும் ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், சேம் கலர்லேயே திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் ஒட்டிருக்கேன். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ஒட்டிக்கலாம். இன்னும் கிராண்டாக போடணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கமாக வச்சு கொஞ்சம் டைரெக்ஷன்ஸ் எல்லாம் ரேண்டமாக நீங்களாக ஒரு டைரெக்ஷன்ஸில் ஒட்டி கூட இந்த மாதிரி டிசைனை வந்து நீங்கள் போடலாம். இப்போ நம்ம சுகர் பீட்ஸை வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் குயிக்காக முடிக்கிற மாதிரி நான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த சுகர் பீட்ஸுக்கு அப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு கூட இன்னொரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துங்க, இன்னும் கிராண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேணுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு பேஸை பிடிச்சி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதிலேயே க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு நிறைய தோண ஆரம்பிச்சிடும். இதை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ப்ளவுஸை மார்க் பண்ணி நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணி போடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எட்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த திலகம் ஷேப் அந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அந்த இடத்தோட ஒரு பீட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பீட்ஸ் நான் கொடுத்துட்டு ரிவர்ஸில் குட்டியாக ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பீட்ஸை மறுபடியும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து திலகம் ஷேப் ஸ்டோனுங்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லா அந்த ஷார்ப் எட்ஜஸில் நல்லா கிளியராக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நல்லா வளைச்சி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்காது. இதே மாதிரி இந்த ஸ்டோனையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இடையில ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அந்த ஸ்பேஸில் ஏதாவது ஒரு டிசைன் வந்து நம்ம போடலாம். டிசைன் போடலாம் அப்படின்னா குட்டியாக ஏதாச்சும் புட்டாஸ் மாதிரி ஏதாவது போடலாம். இது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஐடியா வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதே இடத்துல நாட் போடாதீங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 2 ஸ்டிச்சோ 3 ஸ்டிச்சோ கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு வந்து இந்த திலகம் ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து லைட்டாக ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து மேங்கோ ஷேப் மாதிரி வந்துடும். உங்கள் சாரியில் வந்து மேங்கோ ஷேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் கூட நினைக்கலாம் இந்த திலகம் ஷேப் தானே, நம்ம மேலே கார்னரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டபுள் டைம் நீங்கள் வந்து அந்த இடத்துல நாட் போட்டு குத்தி எடுக்கும்போது அந்த இடத்துல ஓட்டை வந்துடும். அதனால நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது, நீட்டாக இருக்கும். இது வந்து ஒட்டுற ஸ்டோன் தான். ஸோ நான் க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டி வச்சுருக்கேன் ட்ரை ஆகட்டும்னு. நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன் இருந்துச்சுனாலும் வந்து வச்சுக்கலாம். உங்களோட சாரியில் வந்து என்ன டிசைன் இருக்கோ, ரவுண்ட் ஷேப்பில் ஏதாச்சும் மோட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஒட்டுங்க. இல்லை மேங்கோ ஷேப்னால் திலகமே ஒட்டிட்டு இந்த எட்ஜில் மட்டும் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது பார்க்கறதுக்கே உங்களுக்கு மேங்கோ ஷேப்பில் வந்துடும். ஸோ நீங்கள் சாரியில் வந்து என்ன டிசைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வந்து டிசைனை வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே சாரியில் உள்ள டிசைன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது தான் ப்ளவுஸுக்கும் சாரிக்கும் நல்லாவே மேட்ச் ஆகும். அதனால நீங்கள் சாரிக்கு மேட்சிங்கான ஒரு டிசைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரியில் இருக்க மாதிரியே போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சாரியில் இருக்கிறத அப்படியே போடணுன்னெலாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்து சாரியில் இருக்கக்கூடிய அந்த டிசைனோட பேட்டர்ன், அதாவது இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா நீங்களும் இங்கே போடக்கூடிய டிசைன்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். அங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள்லேயோ ஒரு செக்குடு பேட்டர்ன்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு மேங்கோலேயோ அந்த மாதிரி இல்லை ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக ஃப்ளவராக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து டிசைனை வந்து க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். தனித்தனியாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷாக தெரியாது. உங்களுக்கு வந்து சாரியோட ப்ளவுஸ் வந்து செட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோனையும் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம குட்டி குட்டியாக புட்டாஸ் மாதிரி வந்து போடலாம். ஆனால் புட்டாஸ் போடலான்னு இது பண்ணிட்டேன், பட் எந்த மாதிரி போடுறது அப்படின்னு தெரில. ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு குட்டியாக ஒரு புட்டாஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். அது உங்களுக்கு சீக்கிரமாகவும் போட முடியும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சின்ன பீடு பெரிய பீடுன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன பீட் தான் எடுக்கணும், சுகர் பீட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் பெரிய பீட்ஸ் எடுக்கணும். அண்ட் இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீட்ஸு அப்புறம் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது மாதிரி லாக் ஆகிக்கும். இதை வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கோங்க. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரேமை விட்டு கிளாத் எடுத்ததுக்கப்புறம் அந்த லூப் வந்து உருவிட்டு வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். குட்டியாக லாக் போட்டு ரிவர்ஸ் எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு அந்த லூப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ரெண்டு லூப்புக்கு அந்த ஒரு லூப்புக்கு நடுவில் வந்து அந்த பீட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும். இதுவே இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. ஒவ்வொரு பீட்ஸும் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு எண்டு நாட் வந்து நம்ம போடுவோம். இப்போ அதுவும் எப்படி போடணுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு பீட்ஸையும் இது பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லூப் எடுத்துக்கோங்க. நாட் எப்படி போடணுன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நாட் போடும்போது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இதுக்கும் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது சாரி, அதாவது ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. பீட்ஸுக்கு கோல்டு இருக்குன்னா கோல்டு கலர் நூல் எடுக்காதீங்க. ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலர் த்ரெட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ இந்த மாதிரி அந்த லூப்பு அந்த த்ரெட்டெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக வியர்டாக தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாகவும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.